நீண்ட நாட்களுக்கு பின் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னு சொல்லி சொன்னால் 2019 கிரேட் 9 இன்ட்டு செகண்ட் டேர்ம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்கூல் செகண்ட் டேர்ம் எக்ஸாம் இருக்காகவே அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி நான் இதில் வீடியோஸ் நான் போட்டு விடுறேன். ஸோ இது பகுதி 2 உள்ளடக்கியதாக, அதாவது 2 பகுதியில் உள்ளடக்கியதாக அமையலாம். ஆகவே பார்த்துக்கோங்க. இதில் சில நான் கேள்விகள் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன், பட் கன்செப்டாக போட்டிருக்க மாட்டேன். ஆகவே பார்ப்போம் கேள்வி. ஸோ முதலாவது கேள்வி 15.62 என்பது விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் தருக. விஞ்ஞான முறை குறிப்பீடு சொல்லி சொன்னால் ஒரு முழு இலக்கத்துக்கு அப்புறம் தசம் அமைய வேண்டும். அப்போ எங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே 15.62 இருக்குது. ஆக இது எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் 1 தசம் அப்படின்னு அமைந்திருக்கணும். 1.56 சொல்லி அமைந்திருக்க வேண்டும். ஆகவே பாருங்க, தசம் முன்னோக்கியா பின்னோக்கியா நகர வேண்டும். இதுல குறிப்பிட்டுள்ள தசம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா முன்னோக்கி அமைய வேண்டும். முன்னோக்கி ஒரு தானம் அமைய வேண்டும். அப்ப நாங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா விஞ்ஞான முறை குறிப்பிட்டு எழுதும் போது முதலாவது எப்படி அமைய வேண்டுமோ அப்படி எழுதிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா தர 10 போட்டாச்சு. இப்போ இந்த தசமம் எங்க போகுது, எங்களுக்கு மூவ் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ முன்னுக்கு மூவ் ஆகுது. முன்னுக்கு மூவ் ஆனா பிளஸ் எத்தனை தானம் மூவ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தானமாகவே 11. ஆகவே 11. இதுக்கு ஆன்சர் 1.56 2 தர 11. சப்போஸ் இப்படி ஒரு கேள்வி வந்துருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் 0.25 இப்படி ஒரு கேள்வி வந்துருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா பாருங்க, ஒரு முழு இலக்கத்துக்கு அப்புறம் தசம் அமையணும். ஆகவே இந்த தசம் இந்த இடத்தை நோக்கி மாற வேண்டும். ஆக அப்படி மாறிச்சு என்றால் 2.5 வரும். தர இது எல்லாமே 10 தான் போடுவோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல இதுக்கு எதிர் திசையில போயிருக்கு. இது இந்த பக்கமாக நகர்ந்திருக்கு. இந்த பக்கம் நகர்ந்துச்சுன்னா நாங்க இங்க மைனஸ் கொடுக்கணும். ஆக மைனஸ் எத்தனை தானம் போயிருக்குது பாத்தீங்கன்னா ஒரு தானமாகவே -1. இந்த கேள்வி கேட்டிருக்காங்க முதலாவது. ஆகவே என்ன வச்சுக்கோங்க, இதாவது இந்த தசமம் பின்ல இருந்து முன்னுக்கு போனுச்சுன்னு சொல்லி சொன்னா எப்பவுமே இந்த அடுக்குகள் பிளஸ்ல வரும். சரியா? முன்னாடி இருந்து பின்னாடி போனுச்சுன்னு சொல்லி சொன்னா மைனஸ்ல வரும். இது இவ்வளவு கவனிச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்து இரண்டாவது கேள்வி ரொம்ப மில்குவான ஒரு கேள்வி. 2 கிலோகிராமின் 5 மேல் முனை கிலோகிராம் கிராமில் தருக. ஆகவே பாத்தீங்கன்னா நான் இந்த 2 கிலோகிராம் இது எனக்கு எப்படி மாத்தலாம் என்று சொன்னா 2000 கிராமா மாத்தலாம். ஆகவே 2000 கிராம் இந்த 5 மேல் 3. ஆகவே இதுக்கு கீழே 1 இருக்குதுன்னு நினைச்சுக்கொள்வோம் சுருக்கலிசிக்காக வேண்டி. இப்போ 2000 அங்கால பாத்தீங்கன்னா 5 கீழே இருக்குது, சுருக்கலாம். சுருக்குனீங்கன்னு சொல்லி சொன்னா 5 5ஆல சுருக்குனா ஒரு தடவை, 20 5ஆல சுருக்குனீங்கன்னா 4 தடவை, 00. ஆகவே பெருக்குனீங்கன்னா 4 3 12 1200 கிராம். ஆனா கேள்வியில கிலோகிராம் கிராம்னு கேக்குறாங்க. ஆகவே நாங்க ஃபைனல் ஆன்சர் கொடுக்கணும். 1200 கிராம் தான் 1 கிலோகிராம் 200 கிராம் அமையக்கூடியதாக இருக்கும். இது ஒரு கிரேட் 5 ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரிந்த ஒரு இலகுவான கேள்வி. அடுத்ததாக நாங்க மூணாவது கேள்விக்கு மூவ் ஆகுவோம். மூணாவது கேள்வி தீர்க்க. 2 x sin 1 சமன் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 10 அமையக்கூடியதா இருக்குது. தீர்க்கும் போது நாங்கள் எக்ஸுக்கு பெருமானம் காணணும் தான் தீர்த்தல். ஆகவே பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிளா எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த பிராக்கெட் இருக்கு, இது தனியா இருக்கு. ஆகவே நம்ம என்ன செய்யணும்னா முதலாவது இந்த பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறத தீர்ப்போம். 2 பெருக்கி கொண்டிருக்கு, இல்லாமக்க பிரிக்க வேண்டும். ஆகவே இங்கேயும் பிரிப்போம். ஆகவே இந்த 2 கேன்சல். x sin 1 சமன் 10 2ஆல பிரிச்சுங்கன்னா 5. இப்ப பாருங்க, நான் x தான் கண்டுபிடிக்கணும். கழித்தல் 1. ஆகவே அது இல்லாமக்க கூட்டல் 1, இங்கேயும் கூட்டல் 1. ஆகவே இந்த -1 +1 கேன்சல் ஆனா x சமன் 6 என்று விடை எழுதக்கூடியதாக இருக்கும். இதை இன்னொரு மாதிரியும் செஞ்சிருக்கலாம், வேறு முறையிலையும் செஞ்சிருக்கலாம். எப்படின்னு சொன்னால் நாங்க 2ஆல முதலாவது இந்த பிராக்கெட்டை பெருக்கி இல்லாமலாக்கி செஞ்சிருக்கலாம். ஆகவே அப்படி செய்யறதா இருந்தால் இந்த 2ஆல பிராக்கெட் உள்ளுக்கு இருக்க 2 உறுப்புகளையும் பெருக்க வேண்டும். ஆக முதலாவது 2x பெருக்கினவென்றால் 2x சய 2 சமன் 10. இப்ப என்ன செய்யணும்னா சய 2 இல்லாமக்க நாங்க சக 2 சேர்ப்போம். ஆகவே இந்த பக்கமும் சக 2 சேர்ப்போம். சேர்த்தால் இது 2 கேன்சல். 2x சமன் 12. ஆகவே x கண்டுபிடிக்க 2ஆல பிரிக்க வேண்டும். பிரிச்சோம்னா x சமன் 6. 2 மெத்தட்ல ஒரே விடயங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஈஸி. நாலாவது கேள்வி ரூபாய் 8000க்கு வாங்கிய ஒரு பொருளை ரூபாய்
9200க்கு விற்பனை செய்த ஒரு சந்தர்ப்பத்தில இலாப சதவீதம் யாது? இலாப சதவீதம் யாதுன்னு கேக்குறாங்க. ஆகவே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து 800 ரூபாய், அதாவது 8000 ரூபாய் பெறுமதியான பொருள் அதை விற்கும் போது எவ்வளவு விற்கிறாங்கன்னா 9200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரியா? அப்ப பாத்தீங்கன்னா வந்து லாபம். அப்ப லாபம் பாக்குறது விற்பனை விலையில இருந்து பொருளோட விலையை கழிக்கணும். ஆக லாபம் எவ்வளவு வரும் என்றால் 9200 கழித்தல் 8000, ஆகவே 1200 ரூபாய். 1200 ரூபாய் பாத்தீங்கன்னா இந்த 8000க்கு தான் 1200 ரூபாய். ஆகவே நாங்க லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறது எப்படி என்றா கொள்விலை, கொள்விலை இல்லாட்டி செலவானது, அதன் மேல் இலாபம், இலாபம் தர 100. அதாவது 8000க்கு 1200 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்றா 100 ரூபாய்க்கு எவ்வளவு கிடைக்கும்? எப்பவுமே சதவீதம் பார்க்கிறது 100 ரூபாய்க்கு. ஆகவே பாருங்க கீழே ஒன்று சேர்த்துக் கொள்றேன். இந்த 2 சைபருக்கு பதிலா 2 சைபரை கட் பண்றேன். இப்ப என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா வந்து நான் பிரிக்க வேண்டும். ஆகவே இந்த ஒரு சைபருக்கு ஒரு சைபரை கேன்சல் பண்ணலாம். இப்போ 8 இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு பிரித்தல் கஷ்டமா இருக்கும். ஆக 4ஆல பிரிச்சுக்கோங்க. நீங்க 4ஆல பிரிச்சீங்கன்னா கீழே 2 4 2 8, மேல 4ஆல பிரிச்சீங்கன்னா 4 3 12, சைபருக்கும் சைபர். 30 2ஆல பிரிச்சால் 15. 30 2ஆல பிரிச்சால் 15. கட்டாயம் இந்த சதவீதம் குறிக்கப்பட வேண்டும். சதவீதம் குறிக்கப்படாட்டி வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வெட்டுவாங்க. ஓகேவா? இதை வந்து கேட்டுக்கான சதவீதம் தான். சோ அடுத்ததுக்கு மூவ் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து காரணிப்படுத்தல். அடுத்தது காரணிப்படுத்தல். ஆகவே 4 மைனஸ் x வர்க்கம், 4 மைனஸ் x வர்க்கம். இது 5வது கேள்வி. இது சிம்பிள். இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வந்து இங்க பொதுவா காரணிப்படுத்தும் போது நாங்க வந்து பொதுவா இருக்குதான்னு பார்ப்போம். பொதுவா இல்ல. ஆகவே பொதுவா இல்லாட்டி நாங்க பார்க்கணும் இது வந்து வர்க்க வித்தியாசமா வருமா என்று. ஓகேவா? ஆகவே இங்க வர்க்க வித்தியாசம் வரணும் என்றால் இந்த வடிவத்துல வரணும். a மைனஸ், அதாவது a வர்க்கம் மைனஸ் b வர்க்கம், வர்க்கம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா 4 தான் இருக்கு. அப்ப இந்த 4 வந்து எப்படி எழுதலாம்னா 2இன் வர்க்கமா எழுதலாம். ஆகவே 2இன் வர்க்கம் மைனஸ் x வர்க்கம். இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு வர்க்க வித்தியாசம். அப்ப வர்க்க வித்தியாசத்துக்கு காரணம் எப்படி வரும்னா கூட்டலாக ஒரு காரணி, கழித்தலாக ஒரு காரணி. ஆகவே 2 மைனஸ் x கழித்தலாக, அடுத்து பாத்தீங்கன்னா கூட்டலாக 2 சக x. இவ்வாறாக 2 காரணிகள் எங்களுக்கு பெறக்கூடிய கோணம் கொடுக்கப்படவில்லை. ஒரு அகக்கோணம் கொடுக்கப்படவில்லை. அதாவது அகக்கோணம் என்றால் உள்ளால வாருது. இதுல பாத்தீங்கன்னா இது 110 பாகை, இங்கால இருக்கிறது வந்து 100 பாகை, இது 70 பாகை, இது x. இப்ப நாங்க கண்டுபிடிக்க வேண்டியது x. அதுக்கும் முதல்ல நான் பாத்தீங்கன்னா சரிவகத்துல இந்த அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை எவ்வளவு வரும்னு சொல்லி சொன்னா வந்து 2, அதாவது 2 முக்கோணிகள் இதுக்குள்ளுக்கு வரும். இந்த மாதிரி 2 முக்கோணிகள் ஆக்கலாம். ஆகவே ஒரு முக்கோண அகக்கோண கூட்டுத்தொகை எவ்வளவு வரும்னு சொல்லி சொன்னா வந்து 180. ஆகவே இதுக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வந்து எவ்வளவு வரப்போகுதுன்னா 360 பாகை வரும். ஆகவே தொடர்பு எழுதுறேன். அதாவது 70 110 100 x எல்லாத்தையும் கூட்டினா 360 கிடைக்க வேண்டும். ஆகவே 70 சக 110 சக 100 சக x சமன் 360 பாகை. இப்ப பாருங்க கூட்டுவோம். 110 70 180, 180 100 280. ஆகவே x சக 280 சமன் 360. ஆகவே 280 இத கூட்டினா 360 வரும். சிம்பிள். எவ்வளவுண்டா வந்து 80 பாகை. ஆகவே x சமன் 80 பாகை. அடுத்ததாக பாத்தீங்கன்னா வந்து பைத்தகரஸின் தேற்றத்துல ஒரு கேள்வி கொடுத்திருக்காங்க. பக்க நீளத்தை கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப நாங்க பார்த்தது 7வது கேள்வி, பார்க்க போறது 8வது கேள்வி. பைத்தகரஸின் தேற்றம் நாங்க பார்த்திருப்போம் ஆல்ரெடி. சரியா? 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் இத காணணும். அதாவது பைத்தகரஸ் என்ன சொன்னார்னு சொல்லி சொன்னால், ஒரு செங்கோண முக்கோணியில செம்பக்கத்துல நாங்க ஒரு சதுரத்தை ஆக்கிரமா இருந்தால் ஏனைய 2 பக்கங்கள்லயும் ஆக்கிர சதுரங்களோட பரப்பிட கூட்டுத்தொகைக்கு அந்த பரப்பு சமனா இருக்கும். ஆகவே நாங்க தொடர்பு சமன்பாடுல காட்டணும்னா செம்பக்கத்தின் வர்க்கம் சமன் ஏனைய 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை. ஆகவே 6இன் வர்க்கம் சக 8இன் வர்க்கம் x வர்க்கம். ஓகே, 6இன் வர்க்கம் 6 தர 6 36 சக 8 தர 8 64. கூட்டினோம்னா 100. இது உண்மையாக x வர்க்கத்துக்கு தான் 100. அவ பார்க்கணும் x வர்க்கத்துக்கு தான் 100. ஆகவே x க்கு எவ்வளவுனா வர்க்கம் மூலம் 100. இதையும் பெருக்கினால் 100 கிடைக்க பெறும்னு பார்த்தா 10 சென்டிமீட்டர். இது உங்களுக்கு கேள்விக்கு வாரு தெரியும். கொண்டு வந்தா 10 8 6 வரும். இல்லாட்டி 13 12 5 வரும். இப்படி தொடர்புகள் இருக்குது. இந்த தொடர்புகள் இருக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து தொடர்ந்து
கேள்விகளுக்கு கொடுப்பாங்க. 9வது கேள்வி. நாங்க இப்போ 9வது கேள்வியை நோக்கி போவோம். இந்த 9வது கேள்வியில சமாந்தர கோடுகள் 2 கொடுத்திருக்காங்க. அது ஒரு குறுக்கோடி வெட்டி இருக்குது. ஆகவே இங்க 110 பாகை கொடுக்கப்பட்டிருக்கு, இங்க சமாந்தரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக நாங்க x கண்டுபிடிக்க வேண்டும். ஆகவே சிம்பிள் பாத்தீங்கன்னா வந்து இப்படி இரண்டு சமாந்தர நேர்கோடுகள் ஒரு குறுக்கோடு வெட்டும் போது இந்த மாதிரி, அதாவது இந்த 110 x பாத்தீங்கன்னா பானா ஷேப்ல இருக்குது. ஆகவே இப்படி பானா ஷேப்ல இருக்குது, இது ரெண்டும் சமாந்தரமா இருக்குது. ஆகவே இதுவும் இதுவும் கூட்டுத்தொகை 180 வர வேண்டும். ஆகவே 110 சக x சமன் 180 பாருங்க. அப்ப 110 இதை கூட்டினா 180 வரும்னா 70. ஆகவே 70 பாகை. சோ நீங்க முதலாவது ஸ்டெப் எழுதுங்க, அதுக்கு பிறகு ஆன்சர் எழுதுங்க. ஓகே, ஸ்டெப்புக்கு மார்க்ஸ் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு சரிவகத்தில பரப்போட சம்பந்தப்பட்டு வந்திருக்குது. சரிவகத்தின் பரப்பு 10வது கேள்வி. ஆக்சுவலி நாங்க பார்த்திருப்போம், இணைகரம் சரிவகம் என்ற ஒரு பரப்பு நாங்க பார்த்திருப்போம். ஓகேவா? பாத்தீங்கன்னு சொன்னா இங்க h கொடுத்திருக்காங்க, சமாந்தரம் கொடுத்திருக்காங்க, இங்க x கொடுக்குறாங்க, இங்க வந்து y கொடுக்குறாங்க. ஓகே, நாங்க பாப்போம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா பொதுவா நாங்க பாப்போம். அதாவது அரை அதுல பாத்தீங்கன்னு சொன்னா a சக b, இந்த பக்கம் இந்த பக்கம். ஆகவே இங்க கொடுத்திருக்கிறது x, பக்கம் y, x சக y தர செங்குத்து உயரம் h. a சக b h எடுத்தா பொதுவான சமன்பாடு, மேல இருக்க பக்கம் a, கீழ இருக்க பக்கம் b எடுப்போம். இங்க வந்து x உம் y உம் கொடுக்குறாங்க. ஆகவே x சக y தர h. இந்த மாதிரியான ஒரு விடை பெறக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? அடுத்து பார்க்க வேண்டியது 11வது கேள்வி. இதுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு முக்கோணி கொடுத்திருக்காங்க. அந்த முக்கோணில வந்து ஒரு பக்கம் நீட்டப்பட்டிருக்கு இந்த மாதிரி. அப்ப அதுல வந்து இது வந்து 2x ன்னு பேர் கொடுத்திருக்காங்க. இது வந்து 40, இது 60. ஓகே, நாங்க ஃபைண்ட் பண்ணுவோம். நாங்க ஒரு தியரி படிச்சிருப்போம். அதாவது வந்து இதுவே தென்னை வரும், ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகும் புறக்கோணம் இந்த நகர்த்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். ஆகவே இல்லாட்டி மத்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். சரிங்க பாருங்க, இது 40, 60. ஆகவே இங்கால பக்கக்கோணம் 180 நாங்க ஓட்டி பார்த்திருப்போம். ஆகவே இந்த துண்டுக்கு எவ்வளவு வரும்னு சொல்லி சொன்னால் இது வந்து பாத்தீங்கன்னா 100. ஆக இது 80. இது ஒரு நேர்கோடு. ஆகவே நேர்கோடு 180 இருக்கணும். ஆகவே 2x சக 80 சமன் 180 இருந்தால் தீர்ப்பம் இத 2x சக 80 சக 80 இல்லாம சய 80 சய 80. ஆகவே 2x சமன் 100. ஆகவே x கண்டுபிடிக்க விருப்பம் x சமன் 50 பாகை. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி காணாம ஷார்ட்டா கண்டுபிடிக்கலாம் தியரியை வச்சு. தியரி என்ன சொல்லுதுன்னா இந்த 40 60 கூட்டினா 2x க்கு சமன். ஓகேவா? ஆகவே 100 சமன் 2x ன்னு போட்டு ஒரேடியா ஒரு கண்டுபிடிச்சிருக்கலாம். அடுத்தது 12வது கேள்வி. இது என்னன்னா சுருக்குக ஒரு பின்னக்கு கொடுத்திருக்காங்க சுருக்குறதுக்காக நம்மளுக்கு. ஆகவே என்ன கேள்வின்னு சொல்லி சொன்னா 1 3 மேல் 2 பிரித்தல் 3 மேல் 2. இந்த 1 3 மேல் 2 நாங்க வந்து பலமையா வடிவத்துக்கு மாத்துவோம். 1 3 3 3 2 5 5 கீழ் 3. இது பெருக்கலா மாறினால் இந்த பின்னம் தலைகீழாகும். ஆக மேல 3 கீழே 2. சிம்பிள். இந்த 3யும் 3யும் கேன்சல் பண்ணலாம். ஆகவே விடை 5 கீழ் 2. சுருக்கி கொடுக்கும்னா 2 2 மேல் 1. ஓகேவா? 13வது a சமன் 2 b சமன் -3. ஆகவே 2a சக 3b யின் பெருமானம் காண்க. பிரதியீடு செய்யணும். ஆகவே a க்கு பாத்தீங்கன்னா 2 பிரதியீடு பிராக்கெட் போட்டுக்கோ, 2 சேஃப்டிக்காக பிளஸ் 3 தர b க்கு பதிலா -3. ஆகவே 2 4 பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா பெருக்கிறோம்னா 3 தர 9 -9. ஆகவே இங்க மைனஸ் இருக்கட்டும் வந்து மைனஸ். ஓகேவா? அதாவது பாருங்க, இது பிளஸ் 4, அதாவது நேர் 4, இது வந்து மறை 9. இதுல கூட இருக்கு மறையில எவ்வளவு கூட இருக்கு 5. ஆகவே ஆன்சர் வந்து மறை 5. ஆன்சர் வந்து மறை 5. அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது 14வது 40th 12.831 முதலாம் கிட்டிய முதலாம் தசமதானத்தில் தருக. அப்ப தசமதானத்துக்கு பிறகு ஒரு இலக்கம் இருக்க வேண்டும். ஆக பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சிம்பிள். இங்க பாத்தீங்கன்னா தசமதானத்துக்கு பிறகு ஒரு இலக்கம் இருக்கணும். ஆக இங்க 3 இலக்கம் இருக்கு. ஆக நீங்க கடைசி 2 இலக்கத்தையும் பாருங்க. இந்த கடைசி 2 இலக்கம்
5 சைபருக்கு கூடுதலாக இருந்தால் முன்னாடி இருக்க நம்பருக்கு கொண்ட கூட்டலும் 5 சைபரோட குறைவா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் நாங்க இங்க 0 போட்டு கொண்டு போய் கூட்ட தேவையில்லை. ஆகவே இந்த அன்னவாக்கம் செஞ்சோம்னா 12.8. சப்போஸ் இப்போ 12.65 வந்துருந்துச்சுன்னா இதை முதலாம் பிட்டி தசமதானத்துக்கு அன்னவாக்கம் செய்யும் போது இங்க ஒரு நம்பரை தான் பார்க்கணும். 5 5ன்னு சொல்றது